வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்ம எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்லை, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். வெல்கம் டு வைரல் கிரிப்டோ தமிழ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டெலிகிராம் பாட் மைனிங்கோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நம்ம டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு மைனிங்கான அப்டேட்ஸும் டெலிகிராமில் நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்கிற மைனிங் ப்ராஜெக்ட்டில் மட்டும் ஜாயின் பண்ணிடுறீங்க, ஆனால் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண மாட்டேறீங்க. கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற மைனிங்க்கான அப்டேட்ஸ்லாம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்ல போகிற டெலிகிராம் பாட்டில் வந்து எந்த ஒரு ரெஃபரலும் பண்ண தேவையில்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. டெய்லி ப்ராப்பராக கிளைம் பண்ணால் மட்டும் போதும், எந்த ஒரு ஒர்க்கும் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பாட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளம்னு இருக்கும். இதில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 8 hours ஒன்ஸ் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து கிளைம் பண்ணிக்கிறேன். அதை கிளைம் பண்ணதும் ஸ்டார்ட் ஃபார்மிங்னு வரும், அதை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ஃபார்மிங் கொடுத்ததுமே மைனிங் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். நீங்கள் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து திரும்ப வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதுலேயே டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்க டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறேன், அந்தமாரியே நீங்களும் ஃபாலோ பண்ணி எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டாக இருக்க டாஸ்க்கை ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போய்கிட்டு நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே பேக் வந்துடுங்க. கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் கிளைம் கேட்கும், எல்லோரும் கிளைம் பண்ணிடுங்க. அதேமாரி கீழே இருக்க டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கிளைம் பண்ணிடுங்க. ஆனால் சில டாஸ்க்கை வந்து அவங்க சொல்கிற மாதிரி பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணால் தான் பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். அது என்னென்னு பார்த்து கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதுலேயே ஒரு கேம் கொடுத்துருப்பாங்க, அது கேம் விளையாடுறதுனால பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். இங்கே ப்ளே கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் இப்படி தான் மேலேருந்து நிறைய வரும். நீங்கள் டேப் பண்ணுறது மூலிமா ஒரு பாயிண்ட்ஸாக நம்ம எடுத்துக்க முடியும். இதில் ஒரு ஐஸ் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த ஐஸ் வந்து நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா எல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஃப்ரீஸ் ஆகி நின்றுடும். இப்போ நின்றுடுச்சா, நின்னதுமே இப்போ நான் பாயிண்ட்ஸ்லாம் வந்து எல்லாமே கிளைம் பண்ணிக்கிறேன். இதிலே பாம் இருக்கும், அந்த பாம் மட்டும் டச் பண்ணிடக்கூடாது. அப்படி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் மைனஸில் போயிடும். நீங்கள் பாம் மட்டும் டச் பண்ணாமல் இருக்கிற செகண்ட்ஸ்க்கு வந்து இது எல்லாத்தையும் டேப் பண்ணி கிளைம் பண்ணிடுங்க. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் கம்ப்ளீட் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா கீழே மறுபடியும் ப்ளே ஆப்ஷன் கொடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே ஏரோ மார்க் இருக்கும், அதை கொடுத்து வெளியே வந்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் கார்ட்ஸ் வச்சுருக்கும் போதே ப்ளே பண்ணிடுங்க. இல்லைனா என்ன மாதிரி தான், இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 170 கார்ட்ஸ் இருக்குது. நான் எப்போ ப்ளே பண்ணி எப்போ காலி பண்ண போகிறேன்னு தெரியல. இதில் ஒர்க்கே இவ்வளோ தான். நெக்ஸ்ட் டெலிகிராம் பாட் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் பாட்டே தான். நம்ம ஓப்பன் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சேம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பாட் மாரி தான் இதுலேயும் பண்ண போகிறோம். கீழே ஸ்டார்ட் ஃபார்மிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இதுலேயும் டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பாட் மாதிரி தான் இதுலேயும் பண்ண போகிறோம். இப்போ டாஸ்க்குள்ளே போய்ட்டு அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே 2 டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்ம டெலிகிராமில் மைனிங் பண்ணுறதுனால டெலிகிராம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டாஸ்க்கு கொடுத்தாலும் அதை நம்ம பண்ணால் மட்டும்தான் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதனால் டெலிகிராமில் ஏதாச்சும் டாஸ்க் கொடுத்தா மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுவே யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஏதாச்சும் டாஸ்க் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு வெளியே வந்தாலே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுலேயே நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த பாட் மாதிரியே கேம் இருக்கும், அதையும் ப்ளே பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் எல்லோ கலராக ப்ளே நவும் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்து ப்ளே கொடுத்துக்கலாம். ப்ளே கொடுத்ததுமே நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த பாட்டு மாரி தான் இந்த கேமும் இருக்கும். சேம் அதே தான், அந்த பாட்டில் சொன்ன மாதிரி தான் இந்த கேமும் இருக்கும். அதேமாரி இந்த கேமையும் ப்ளே பண்ணி பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கேமை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேக் கொடுத்து வெளியே வந்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே பண்ண டாஸ்க் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கும், அதை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். 3மே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் 3த்தையும் இப்போ கிளைம் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டில் ஒர்க் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் பாட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிற பாட் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு பார்த்த 2 பாட் மாதிரி தான் இந்த பாட்டும். சேம் 3மே ஒரே கான்செப்ட் தான். இப்போ நான் வந்து அந்த கிளைம் ஆப்ஷனை கொடுத்து கிளைம் பண்ணிக்கிறேன். இதில் கிளைம் ஆனதும் நம்ம அந்த பாட்ஸில் பார்த்த மாதிரி ஸ்டார்ட் ஃபார்மிங் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் ஃபார்மிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் 8 ஹவர்ஸ் டைம் ஓடும். நீங்கள் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து திரும்ப வந்து பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இதுலேயும் அந்த 2 பாட்ஸில் பார்த்த மாதிரி கேம் ப்ளே பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அது நான் எப்படி ப்ளே பண்ணுறது சொல்லி காட்டுறேன். ப்ளே கொடுத்ததுமே இந்த மாதிரி தான் இருக்கும். மேலேருந்து கீழே வர பாயிண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் ப்ளே பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து பேக் வந்துக்கிறேன். டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு 2த்தில் பண்ண மாதிரியே இதுலேயும் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போயிட்டேன். திரும்ப வெளியே வந்துக்கிறேன். திருப்ப பார்த்தா கிளைம் கேட்கும், கிளைம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு நீங்கள் உள்ளே போய்ட்டு வெளியே வந்து பாயிண்ட் வந்து கிளைம் பண்ணிடுங்க.
இப்போ சொன்ன 3 டெலிகிராம் பாட்டும் பார்த்துருப்பீங்க. 3மே ஒரே கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் டெய்லியும் பண்ணாலுமே நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஏன்னா ஒரு பாட்டுக்குமே 1 or 2 minutes தான் ஆக போகுது. அதனால் உங்களுக்கு பெரிய ஒர்க் மாதிரிலாம் தெரிய போகிறது இல்லை. இந்த டெலிகிராம் மைனிங்கில் ஜாயின் பண்ணுற எல்லாருமே முக்கியமாக டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த பாட்ஸை பற்றி நான் சொல்கிற ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த மைனிங் எப்போ எண்ட் ஆகுது, டோக்கன் எப்போ லிஸ்ட் பண்ண போகிறாங்க, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, இந்தமாரி டீட்டெயில்ஸ்லாம் டெலிகிராம் சேனல் தான் போடுவேன். அதனால் வீடியோ ஸ்டார்டிங்லேயும் சொல்லிட்டேன், வீடியோ எண்ட்லேயும் சொல்கிறேன். எல்லோரும் மஸ்ட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிடுங்க. சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோலாம் நான் அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் மைனிங் ப்ராஜெக்ட் பற்றி வீடியோ போடுனாலும் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.